Hi students, this is Parameshwari from RGR Academy. நான் தான் உங்கள் physics faculty. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைட். ஓகேவா? லைட் என்னோடனே அது பெரிய டாப்பிக்கு, நம்மளால் அது படிக்க முடியாது அப்படின்லாம் நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். அது ஒரு சிம்பிளான டாபிக் தான், நம்ம பார்த்துலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது லைட், இப்போது நான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறேன்ல, இந்த நோட்டு, இந்த போர்டு, இந்த பென்னு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அதெல்லாம் வந்து நமக்கு எப்படி தெரியுது? ஏன்னா லைட் இருக்குது இந்த இடத்துல, அதனால நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ டார்க் ரூமில் நம்மளை விட்டுட்டு அந்த பொருள் இருக்கான்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா லைட் அங்கே இல்லை. ஓகேவா? வி நீட் லைட் டு சி ஆப்ஜெக்ட் அரவுண்ட் அஸ். நம்ம எந்த ஒரு பொருளை பார்க்கணுன்னாலும் நமக்கு லைட் வந்துட்டு தேவை. ஓகேவா? சரி, அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து, அந்த சோர்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அந்த சோர்ஸ் வந்துட்டு ஒரு சூரியனாக இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த சோர்ஸ்லேருந்து லைட் வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வரும். அப்போ தான் நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும். ஓகேவா? இதை தான் வந்துட்டு நம்ம லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இருங்க, நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது இதுதான் சோர்ஸ், நம்ம சன். இங்கேருந்து ஒளி வந்து நம்ம பாலில் வந்து விழுது, அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்புறமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதை தான் வந்துட்டு நம்ம லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? லைட் டெஃபினேஷன் பார்க்கலாமா? when light falls on an object, it reflects the light, and when the reflected light reaches our eyes, then we see the object. அதுக்கப்புறமா தான் நம்மளால் லைட்டை வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு பாலாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னாலும், நம்ம புக்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், எந்த ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னாலும் நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் லைட் வந்துட்டு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்துட்டு ட்ராவல் ஆகும். லைட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். ஓகேவா? இதில் அப்புறம் நம்ம வேற என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜஸ் பை மிரர், லென்சஸ், பெண்டிங் ஆஃப் லைட் பை மீடியம், ட்விங்கிங் ஆஃப் ஸ்டார்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ, இதெல்லாத்தையும் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் ஆஃப் லைட், இமேஜஸ், மிரர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு பிளேன் மிரர் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குது. அதெல்லாம் நம்ம பிளேன் மிரர் பற்றி நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஸ்பெரிக்கல் மிரரை பற்றி நம்ம இதில் நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னா, இப்போது லைட்டு வந்து பெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எப்படி? இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம், அதில் வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு உள்ளார ஒரு பென்சில் ஏதாவது ஒன்று போடுறோம். அதில் எப்படி இருக்குன்னா, மேலேருந்து கீழே வந்துட்டு அந்த தண்ணி உள்ளார இருக்கிற பென்சில் வந்துட்டு உடஞ்ச மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் பென்சில் உடஞ்சிருக்கா? கிடையாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு அப்படி தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது நம்ம லைட் வந்துட்டு ஏர்ன்ற மீடியம்லேருந்து வாட்டருக்குள்ளே போகுது. ஸோ அப்போ வாட்டருக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இதோ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த பென்சில் வந்துட்டு இந்த தண்ணியில் இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, இந்த சைடு வந்துட்டு உடஞ்ச மாதிரியும் நமக்கு தெரியுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்விம்மிங் பூல் பார்த்தா கூட தெரியும். இப்போது தண்ணி அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு காரணமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீடியம் தான். அதாவது நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நம்ம ஏர்லேருந்து நம்ம பார்க்குறோம், ஆனால் இது வந்துட்டு மீடியம்னா வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறதுனா மெட்டீரியலை தான் நம்ம மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மெட்டீரியல் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போது லைட்டு எதில் ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம வந்துட்டு மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ எப்படின்னா, இப்போ இது வந்துட்டு வாட்டரில் ட்ராவல் ஆச்சுன்னா வாட்டர் வந்து ஒரு மீடியம், ஏரில் ட்ராவல் ஆச்சுன்னா ஏர் வந்து மீடியம். அதே மாதிரி கிளாஸில் ட்ராவல் ஆச்சுன்னா கேஸ் ஒரு மீடியம். ஓகேவா? லைட்டு எதில் ட்ராவல் ஆகுதோ அதை தான் நம்ம மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து நட்சத்திரம் எப்படி வந்துட்டு மின்னுது அதை பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின்போ எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம எந்த டைரக்ஷனில் நின்னோன்னா நம்ம ரெயின்போவை பார்க்க முடியும், இதெல்லாம் பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த லெசனில். ஓகேவா? இப்போது மிரர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மிரர் சொல்லியிருக்கோம். அதில் ஸ்பெரிக்கல் மிரர் அண்டு
பிளேன் மிரர். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா when light falls on highly polished surface like a mirror, most of the light sent back into the same medium. This is process is called reflection of light அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா பவுன்ஸ் ஆகிட்டு இப்போ லைட் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், அதில் வந்துட்டு லைட் ரேவை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுறோம். அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஏர்லேருந்து பாஸ் பண்ணுறோம். ஏருன்றது இந்த இடத்துல ஒரு மீடியம். ஓகேவா, அது பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஏர்லேயே அதே மீடியம்க்கே வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தான் வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதாவது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இன்சிடென்ட் ரேனா என்ன, நார்மல்னா என்ன, ரிஃப்ளெக்டட் ரேனா என்ன, நம்ம வந்து நார்மல் எப்படி வரையணும், நம்ம எப்படி ரிஃப்ளெக்டட் ரே வரையணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சர்ஃபேஸில் இன்சிடென்ட் ரே இது நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இது இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, அதாவது இன்கமிங் ரே உள்ளே வர அந்த ரேவை தான் நம்ம வந்துட்டு இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ரிஃப்ளெக்டட் ரே நமக்கு வேணும். நம்ம மாட்டுக்கும் அப்படியே இதுலேருந்து ஒரு பாயிண்ட் இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் என்னன்னா ஃபர்ஸ்ட்லா வந்து என்ன சொல்லுதுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டை சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிஃப்ளெக்டட் ரே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போது இன்சிடென்ட் ரேலேருந்து நம்ம சர்ஃபேஸை டச் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். கான்டாக்ட். ஓகேவா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ரிஃப்ளெக்டட் ரேவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் வரையணும். நார்மல்ன்றது ஒரு ரேவா? நார்மல்ன்றது ரே கிடையாது. அது வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்டட் ரேவை வரைகிறதுக்காக நம்ம வரைகிற ஒரு இமேஜின் லைன். ஓகேவா, இப்போ நார்மல் எப்படி வரையணும்னா நார்மல்னா பெர்பெண்டிகுலர், பெர்பெண்டிகுலர்னா நார்மல். ஸோ இந்த நார்மலை நம்ம எங்கே வரையணும் அப்படின்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வரையணும். கரெக்டாக அதுக்கு செங்குத்தா நம்ம சர்ஃபேஸ்க்கு செங்குத்தா பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் நம்ம வரையணும். அதுதான் வந்துட்டு நார்மல். நார்மல்ன்றது ரே கிடையாது. அதுக்கப்புறமா இப்போது நம்ம ஜாமெண்ட்ரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஜாமெண்ட்ரியில் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த இன்சிடென்ட் ரே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆங்கிள். ஓகேவா, அப்போது நம்ம ப்ரொடெக்டர் இங்கே வச்சு அதாவது நம்ம அதை எங்கேருந்து நம்ம எடுக்கணும்னா இந்த நார்மல்லேருந்து இன்சிடென்ஸ் ரே இதுதான் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கேருந்து இங்கே போகக்கூடாது. நார்மல்லேருந்து இன்சிடென்ஸில் எவ்வளோ ஆங்கிள் வருது அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறமா இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டை சேம் பாயிண்ட் இங்கே நம்மளுடைய ப்ரொடெக்டரை வச்சு பாயிண்ட் பண்ணி நம்ம அதே அளவுக்கு வரையணும். ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம லா என்ன சொல்லுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, அப்போது இந்த இடத்துல இது வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா, புரியுதா? சரி ஓகே, நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாமா? இப்போ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் லா வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆர் இன் த சேம் பிளேன். மூணுமே வந்துட்டு ஒரே பிளேனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா,
இதோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே, இது எல்லாமே வந்துட்டு ஒரே பிளேனில் இருக்கணும். அதுதான் வந்துட்டு லாஸ், செகண்ட் லா. ஓகேவா? அதுக்கப்புறமா இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளேன் மிரர். பிளேன் மிரரில் வந்துட்டு நமக்கு இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, த இமேஜ் இஸ் எரெக்ட், அதாவது அப்ரைட். எரெக்ட்னா அப்ரைட், நம்ம எப்படி இருக்கோமோ அது அப்படியே நமக்கு காட்டும். ஓகேவா? செங்குத்தாக இருந்தால் பர்பண்டிகுலராக அப்படியே காட்டும். ஓகேவா? த இமேஜ் இஸ் சேம் சைஸ் ஆஸ் த ஆப்ஜெக்ட். நம்ம என்ன சைஸில் ஆப்ஜெக்டை கொடுக்குறோமோ அதே சைஸ் ஆப்ஜெக்டை தான் நமக்கு இமேஜாக காட்டும். ஓகேவா? அதுதான் இது சொல்லுது. த இமேஜ் இஸ் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் ஆஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அதாவது இப்போது நம்ம மிரருக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்ம மிரருக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மிரரில் தெரியும். ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸும் மிரரோட டிஸ்டன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை தான் வந்துட்டு சொல்கிறோம் நம்ம இங்கே. அதுக்கப்புறமா த இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது cannot be obtained on a screen. நம்மளால் வந்து ஸ்க்ரீன்லேருந்து எடுக்க முடியாது. அதாவது நம்ம இமேஜ் வந்துட்டு விர்ச்சுவல் பின்னாடி தான், அதாவது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வரும். நம்ம பிளேன் மிரரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முகம் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்துட்டு நம்மளுடைய அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வரும். நம்மளால் முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய ஃபேஸை நம்மளை எடுக்க முடியாது, ஸ்க்ரீனை நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, த இமேஜ் இஸ் லேட்டரலி இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இமேஜுக்கு முன்னாடி போய் நின்று நம்ம ரைட் ஹேண்டை தூக்குனா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டாக தெரியும். நம்ம இமேஜில் லெஃப்ட் ஹேண்டை தூக்கணும்னா நமக்கு ரைட் ஹேண்டாக தெரியும். இதுதான் வந்துட்டு நம்ம பிளேன் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் சில கொஷின்ஸ் பார்க்கலாம். த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன்டு த சேம் மீடியம் இஸ் கால்ட். நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, என்னதுன்னா பவுன்ஸ் ஆகிட்டு பேக் ஆஃப் த லைட் அதே மீடியத்துக்கு மறுபடியும் வருது. அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ராக்ஷனா, டிஸ்பர்ஷனா, டிஃப்ராக்ஷனா? என்ன வரும்? ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு நம்ம எங்கேருந்து வந்துச்சோ அதே மீடியம்க்கு மறுபடியும் போகும். அதுதான் வந்துட்டு நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? அப்போது இதுக்கு ஆன்சர் என்னது? ரிஃப்ளெக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் த பவுண்டரியா, நார்மலா, இன்சிடென்ட் ரேவா, ரிஃப்ளெக்டட் ரேவா? நம்ம எப்படி ஆங்கிளை எப்போவுமே நம்ம எப்படி ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது நார்மல்லேருந்து இன்சிடென்ட்ஸ், நம்ம இன்சிடென்ட் ரே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நார்மல்லேருந்து இன்சிடென்ட்ஸ், அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னாலும் நார்மல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நார்மல்லேருந்து ரிஃப்ளெக்டட் ரே. அப்போது ஆங்கிள் நம்ம எப்போவுமே எதுலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்? நார்மல். ஸோ நார்மல் தான் ஆன்சர். தேர்ட் கொஷின், when the image of an object is seen in a plane mirror, the image is, அதாவது பிளேன் மிரரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரியல் அண்ட் அப்ரைட்டா, ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா, விர்ச்சுவல் அண்ட் அப்ரைட்டா, விர்ச்சுவல் அண்ட் இன்வெர்ட்டடா? நம்ம இப்போ தானே பார்த்தோம் விர்ச்சுவல் அண்ட் அப்ரைட். விர்ச்சுவல்னா அதை நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இருக்கிறோன்னா நமக்கு பின்னாடி, அதாவது பேக் சைடில் வந்துட்டு நம்மளுடைய பிம்பம், நம்மளுடைய இது வந்துட்டு தெரியும் ஸ்க்ரீனில். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்ரைட்னா நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே காட்டும். அதுதான் வந்துட்டு பிளேன் மிரர். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்பெரிக்கல் மிரர்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு மிரரை நம்ம, அதுதான் வந்துட்டு நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்குது. கான்வெக்ஸ், இன்னொன்று கான்கேவ். ஓகேங்களா? கான்கேவ், கான்வெக்ஸ். இப்போது இந்த கான்கேவ் மிரர் நமக்கு எப்படி கிடைக்குது? ஸ்பெரிக்கல் மிரரை வெட்டி எடுத்தால் அதில் ஒரு பகுதி தான் நமக்கு கான்கேவ் மிரர். ஓகேவா? அதே மாதிரி தான் கான்வெக்ஸ் மிரரும். அப்போது அதுவும் வந்து ஸ்பெரிக்கல் மிரர் தான். இப்போது நம்ம கான்கேவ் மிரருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்துட்டு எங்கே இருக்கும்? அதாவது உள்பக்கம் இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பூனுடைய ஃப்ரண்ட் பக்கம், உள்பக்கம் இதுதான்.
இது வந்துட்டு என்னது கான்கேவ், இது கான்வெக்ஸ். ஓகேவா? இப்போது இதில் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங், எப்போவுமே ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், எப்போவுமே ஒரு லென்ஸுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இன்னொன்று பாலிஷ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம கான்கேவ் மிரர், மிரர்னாலே 2 சைட்ஸ் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இது எந்த சைடு இருக்கணும்னா, நம்ம கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஆல்ஃபாபெட் ஆர்டரில் எது நமக்கு ஃபஸ்ட்டு வரும்? சி வருமா? கான்கேவ் ஃபஸ்ட்டு வருமா? அதுக்கப்புறமா கான்வெக்ஸ் செகண்ட் வரும். ஸோ கான்கேவ், கேவ்னா உள்பக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேவ்னா உள்பக்கம், உள்ள. ஸோ அப்போது என்ன சொல்கிறோன்னா, உள்பக்கமாக இருக்கிறது கான்கேவுக்கு எப்போவுமே உள்பக்கமாக இருக்கிறது வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது பாலிஷ்டு சர்ஃபேஸ். அதே மாதிரி நம்ம கான்வெக்ஸ், இப்போ கான்வெக்ஸுக்கு நம்ம இதே மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்துட்டு என்னன்னா, இதுக்கு நம்ம அதுக்கு ஆப்போசிட். இப்போது கான்வெக்ஸ்னா வெக்ஸ்னா வீங்கின பகுதி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அப்போது வெளிப்பக்கம் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், வெளிப்பக்கம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், உள்பக்கம் பாலிஷ்டு சர்ஃபேஸ். இது வந்துட்டு பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? இதுதான் கான்வெக்ஸ் மிரர், இது கான்கேவ். இப்போது கான்கேவ் மிரர் அதை பார்க்கலாம். இப்போது கான்கேவ் மிரர் இஸ் த ஸ்பெரிக்கல் மிரர் whose reflecting surface is curved inwards. என்ன சொல்லியிருக்கோம்? இன்வர்ட்ஸ், உள்பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் ray of light parallel to the principal axis after reflection from a concave mirror meet at a point converge on the principal axis அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா, இப்போது நம்மளுடைய கான்கேவ் மிரருக்கு நம்ம உள்பக்கமாக வந்துட்டு நம்ம லைட் ரேவை வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? பேரலாக. யூ ஹாவ் பேரலல் ரேஸ் லைட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தே வில் மீட் கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட் இஸ் கால்ட் ஃபோக்கல் ஆர் ஃபோக்கல் லென்த். என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேரலாக வந்து லைட்டை கொடுக்குறோம். அது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே வந்துட்டு ஒரே பாயிண்டில் வந்துட்டு கன்வர்ஜ் ஆகுது. இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆச்சுன்னா இதை தான் நம்ம வந்துட்டு கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதை தான் நம்ம ஃபோக்கல் லென்த்து கேட்டாலும் ஃபோக்கல் கேட்டாலும் நம்ம இதையே எழுதிக்கலாம். when you have parallel rays of light after reflection they will meet converge at a same point, ஒரே பாயிண்டில் வந்துட்டு அது மீட் பண்ணுது. ஓகேவா? நம்ம இதுக்கு இன்னொரு நேம் கூட சொல்லலாம். it is also called converging mirror. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்ஜிஆர் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.